ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது பிக் பாஸ் சீசன் 8 அதனுடைய கொண்டாட்டம் முதல் பாகத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். பொதுவாக பிக் பாஸ் சீசன் முடிஞ்சதுக்குமே அதை பிக் பாஸை பற்றி பொதுவாக பேசவே மாட்டோம். அதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்களை அதை கருத்தில் எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பொதுவாக அதை பேசவே மாட்டோம். ஆனால் இல்லை, பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் முடிச்சப்புறமும் அதை பற்றி பேசணும். அது குறித்தான விஷயங்களை நம்ம வந்து பகிர்ந்துக்கணும். அதாவது அப்படியே அத்து விட்டு போகிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த வாட்டி வந்து ஏதாவது பேசணும் அப்படின்றதுல நீங்கள் பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆரம்பித்தோம்னு நினைக்கிறேன். அக்டோபருக்கு முன்னாடியே செப்டம்பர்லேயே வந்து செப்டம்பர் 15 வந்து யார் சும்மா நேரம் இருக்கும்போது அதெல்லாம் பேச ஆரம்பித்தோம். முதல் முறையாக வந்து பிக் பாஸ் சீசன் 8 தான் நம்ம லைவுக்கு வந்தோம். அதுக்கு முன்னாடிலாம் லைவ் வந்து அது பேர் என்ன, லைவ் வந்தோம். ஓகே, அதற்கு முன்னாடி பேர் எதுவும் பெருசாக அதை பற்றிலாம் பேச மாட்டோம். அண்டு யார் வராங்க என்ன போகிறாங்கன்றதையே அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி எப்போது ஆரம்பிப்போம். அதுலேயும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, லேக் பயங்கரமாக இருக்கும். இப்போ இந்த வாட்டி அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சு வச்சுருந்தோம். நிறைய அதை பற்றி பேசணும் அப்படின்னு இருந்தோம். பட் நம்ம நேரம் இந்த வாட்டின்னு பார்த்து அந்த ப்ரோமோலாம் பேசுகிற அளவுக்கு நம்ம வந்து பெருசாக வந்து இல்லை. பட் இருந்தாலும் அதன் பிறகு முடிஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது. ஓரளவுக்கு இந்த வாட்டி வந்து நம்ம வந்து லைவுக்கு வந்தோம். லைவுக்கு வந்ததுனாலே இது கொஞ்சம், அதுவும் இல்லாத இந்த ஊருக்கு வந்தபோது அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது. லைவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. உடனே அதை பற்றி பேச முடிஞ்சுது. அதற்கான நேரமும் இருந்ததுனால முதலாக வந்து லைவுக்கு வந்ததும் இந்த சீசன் 8 தான். அதே மாதிரி ஒரு கண்டஸ்டண்ட்டுக்காக நம்ம இன்னமும் யாருக்கும் ஓட்டு போடல. ஓரளவுக்கு வந்து 75வது நாளில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு ஒரு முடிவுக்கு வருவோம். ஓரளவுக்கு மாறும் சில நேரத்தில். ஆனால் நம்ம தொடர்ந்து யார் ஜெயித்தாலும் ஜெயிக்காட்டாலும் இவங்க அதுக்கான கரெக்டான ஒரு ஆள் அப்படின்னு நம்ம வந்து பேச ஆரம்பிப்போம். உண்மையிலே வந்து இப்போ உதாரணத்துக்கு விக்ரமன்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் ஜெயிச்சார். ஆசிஃபா ஒரு பேர் என்ன, அசீம் வந்து ஜெயிச்சார். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பேசியிருக்கோம். ஓட்டு போடுங்கன்னெலாம் சொன்னதில்லை. முதல் முறையாக சீசன் 8 தான் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஓட்டு போடுங்க, ஜாக்லினுக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னது. காரணம் என்னன்னா, பிஆரில் நிறைய இருந்தாங்க அப்படின்றதுனாலையும், அந்த பொண்ணுக்கு வந்து அங்கே எந்த ஆட்களுமே இல்லை அப்படின்றதுனாலையும், எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் போகுது அப்படின்றதுனால நம்ம அதை செய்ய சொன்னோம். இதுதான் வந்து நம்ம சீசன் 8. அதே மாதிரி சீசன் 7, 5, 6, 4 எதாக இருந்தாலும் முடிஞ்சதுமே அப்படியே முடிச்சிடும். முடிஞ்சிச்சு அடுத்த இதில் பார்த்துருவோம் அப்படின்னு பிக் பாஸ் எப்படி வந்து மைக்கை வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணுறோம், அந்த மாதிரி நாங்களும் லைஃப் ஆட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடும். பட் ஆனால் இந்த சேனலில் தொடர்ந்து இயங்கணும், தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணது இந்த சீசனில் தான். ஸோ அதனால தான் இந்த சீசனில் தொடர்ந்து இயங்கிட்டு வரோம். பல்வேறு விதமான டிவி ஷோஸ் அதெல்லாமே. இன்றைக்கி கூட யாரோ ராதான்னு நினைக்கிறேன், அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு சொல்லுதலாம் உண்மைன்னு அனுப்பிச்சாங்க. அது திரும்ப வருதான்னு தெரியல. பார்த்தா அந்த ப்ரொமோ வந்து 7 நாள் தான் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தாலும் பேசுகிறதுக்கு, ஏன்னா நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்றது தான். ஸோ இந்த மொழி குறித்து கூட ஒரு நாள் நம்ம பேசலாம். ஹிந்தி மொழி, 3வது மொழி, அந்த விஷயங்கள்லாம் எந்த அளவுக்குன்ற உங்களுடைய புரிதல்கள் அதெல்லாம் பற்றி ஒரு டிஸ்கஷனாகவே நம்ம பேசலாம். ஸோ எமர்ஜென்சிக்கு. பட் ஆனால் இன்னைக்கு நேற்று வந்து படத்துக்கு போயாச்சு. பட் நேற்று நைட்டுக்கு வந்தாங்க. காலையிலேருந்து உடம்பு சரியே இல்லை. மதியானம் 1 மணிக்கு எழுந்தாங்க, சாப்பிட்டாங்க, படுத்தாங்க. திரும்ப ஃபுல்லாக படுத்து நைட்டு 7 மணிக்கு எழுந்தாங்க. 7 மணிக்கு எழுந்தப்பறம் சும்மா அப்படி வெளியில் இட்டுன்னு போயிட்டு ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்துட்டு, ஏமா இன்னைக்கு போகலாமா நம்மன்னு. இல்லை, எனக்கு படுத்து ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு அரை மணி நேரமாவது பேசிட்டு போய் படுத்துருவோம் அப்படின்ட்டு இவங்க அந்த டைமாலே நம்ம வந்து ஃபுல்லாக இறங்காமல் நம்ம ரொம்ப நேரம் சொன்ன நேரத்துக்குள்ளே இன்றைக்கி வர முடியல. பொதுவாக நம்ம இந்திய நேரப்படி 2:30 வருவோம். இங்கே 9 மணி. இன்றைக்கி தான் ரொம்ப லேட்டு வேறு. ஆக்சுவலி நாங்கள் 10 மணி தான் இன்றைக்கி வந்தது. அதாவது இந்தியாவில் வந்து சாணி தெளிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இந்நேரம். ஆமாம், பால் பாக்கெட் இந்நேரம் ஆவின் பூத்து வந்து பால் இறங்கி லாரி வந்து இந்நேரம் இறங்கியிருக்கும். தெருவாக அந்த நீல கலர் பக்கெட்லேருந்து பாக்கெட்டை போடுறதுக்கு எல்லாம் கிளம்பி போயிருப்பாங்க. ஆக்சுவலி திருச்சி போயிருப்பாங்க.
ரிட்டையர்மெண்ட் குரூப்பு பால் கடை எடுத்துட்டு நேரம் கிளம்பியிருக்கோம். ஆக்சுவலி டீ கார் வந்து 3:30க்கெலாம் எழுந்து பாயிலரை போட்டாருன்னா இந்நேரம்லாம் ஃபஸ்ட்டு டீயை போட்டு விட்டுருப்பாரு. இதுதான் அங்கே நடந்திருக்கும். இப்போ நாங்கள் பொதுவாக வந்து மயிலாப்பூர் அந்த டேன்டியில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டீயை பிடிப்போம். அப்புறம் தான் ஒரு 7 மணிக்கு தான் வந்து மயிலை காஃபி திறப்பாங்க. இந்த விடிய காத்தால டைமில் அந்த மாதிரி தான் விஷயங்கள்லாம் பண்ணுவோம். ஸோ அதனால் இன்றைக்கி வாய்ஸ் ஓவருடைய திருவிளையாடல் காரணமாக இன்று லேட்டாக வந்தது. அதற்கு எங்களுடைய மனப்பூர்வமான வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறோம். காரணம் லேட்டு, சொன்ன நேரத்துக்கு வர முடியல அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஊரில் ஒரு நாள் என்ன பண்ணோம், 3:30 மணிக்கு அவன் கொடுத்துருந்தான் அப்பாயின்மெண்ட்டு. இந்த லேடி என்னால் என் வாழ்க்கையில் மறக்க முடியாது அவளை. நான் காரெல்லாம் பார்க் பண்ண முடியாமல் எங்கெங்கே அலைஞ்சி பார்க்க பண்ணேன். ஏன்னா இதில் நம்மளுக்கு பார்க் பண்ணுறதுக்கு இடம் கிடையாது. ஸோ ஏன்னா இவனுக்கு தப்பாக நிறுத்தினா 60 பவுண்டு அடிச்சுடுவானுங்க. 60னா 6000 ரூபா ஃபைனு. நிறுத்திட்டு போனேன். 3:33 வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னாங்க. தனசேகரன் வடமலை அப்படின்னா. ஸோ வாட்ஸ் யுவர் அப்பாயின்மெண்ட் டைம் அப்படின்னா 3:30. நோ பார்க்கிங் வெஹிக்கிள், நோ பார்க்கிங் ஸ்பேஸ் ஹியர். ஸோ ஐ ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ தான் வந்தேன் அப்படின்னா. ஐ அனௌன்ஸ் யுவர் நேம் 3:30 ஷார்ப். ஸோ யூ ஆர் நாட் தேர், யூ ஆர் நாட் ஹியர், ஸோ யுவர் அப்பாயின்மெண்ட் கேன்சல் அப்படின்னு. நான் வந்து நம்ம பொதுவாக என்ன செய்வோம், யார் திரும்ப ஒரு கோமாக நீங்கன்னா அப்படியே பிடிங்கிட்டு நீங்களாம் வந்து கரெக்டாக வந்து 9 மணிக்கெலாம் நீங்கள் வந்து பிடிங்கி கைத்து போட்டிங்களா, நீங்கள் ஏதோ ஒன்று பேசுவோம். அப்படியே வாயும் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு சுத்தலாம் மூடிட்டு அப்படியே வந்து அன்னையிலேருந்து அவன் 3:30ன்னா நான் 3 காலைக்கெல்லாம் போயிடுது, 3 காலுக்கு போயிடுது. அந்த ஸ்க்ரீனில் வந்து எவன் பேரோ வரும், ஃபெர்னாண்டஸ், அது இது, ஆண்டனி, மெக்பர்த்து, என்னென்னோ வரும். இந்த ஷேக்ஸ்பியர் இதில் வச்ச பேர்லாம் வச்சுருப்பானுங்க. அதெல்லாம் படிச்சுட்டு உட்காந்துருப்பேன். அப்புறம் என் பேர் வரும். இன்னொன்று, சரி இவனுங்க சொன்ன நேரத்துக்கு இவனுக்கு கூப்பிடுவானா கிடையாது. இவனுக்கு இப்படி ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆகும்னு வச்சுக்கோ. பட் நான் அன்னைக்கு நான் ஏன் நேரம் அந்த மாதிரி பண்ணுறேன் பாருங்க. என்ன பேச வந்து என்னென்ன பேசிட்டு இருக்கேன் பாருங்க. அங்க ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுற மொமெண்ட் தான். ஓகே, பட் இருந்தாலும் இருந்தது கொண்டாட்டம் ஒன்றும் பெருசா இல்லை. ஒரு எக்ஸ்பெக்டட் லெவல் ஆஃப் இது இல்லை அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இல்லை எனக்கு அந்த எக்ஸ்பெக்டட் லெவலை விட அந்த பாட்டுலாம் போட்டதுக்கு யார் யாருன்னு சொல்லி போடணும்னு ஆசை எனக்கு. இவங்க வந்து சமைக்கிறது அந்த மாதிரிலான்றதுனால தயிர் சாதம் தான் இன்றைக்கி ரெடி பண்ணோம். தோசைன்னா அது ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதுதான் மேட்டர்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கும் தயிர் சாதத்துக்கும் என்ன சம்மந்தம்? நானுமே சரி உடம்பு சரியில்லை, நம்ம சத்தமாக பேசக்கூடாது அப்படின்னு பார்க்குறேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சத்தை அள்ளி போட்டால் தான் அவங்க வந்து உற்சாகமாக வருவீங்க. இல்லைன்னா நானே உடம்பு சரியில்லை எனக்கு ஒரு அக்கு கொடுக்குறியா அப்படின்ற மாதிரியான கேரக்டர் இது. ஸோ அதனால் அந்த மாதிரி இல்லாமல் வந்து டக்குன்னு ஒரு தீப்பொறி ஆரம்பம் மாதிரி இறக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயத்தையே பேசணுது. ரைட், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கே இந்த கொண்டாட்டம்லாம் புதுசாக தான் இருந்தது. இப்போ பார்த்துட்டு அதை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்றது. உதாரணத்துக்கு ஜாக்லின் போனாங்க, விழுந்தாங்க, வந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்த அப்புறம் ஒரு 10 நாளுக்கு அந்த விஷயங்கள் பேசணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த வெளியில் இந்த சண்டைகள் இவங்களுக்கு இந்த இது பிரித்து ஸ்கவுட்டில் பிரிச்சிருப்பாங்களே, ரெட் ஃப்ளாக்கு, க்ரீன் ஃப்ளாகு, எல்லோ ஃப்ளாகு, அந்த மாதிரி டீமாக இவங்களும் அடிச்சுக்கிறானுங்க. அவங்க வெளியே வந்து எல்லாரும் கூடயும் மிங்கிள் ஆகி அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இவங்க இன்னமும் அதுக்கான விஷயங்களை அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் சில இடத்துங்களை வந்து ஜாக்லின் அதை அந்த பொண்ணை போட்டு இது இன்னமும் சாத்துறாங்க அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்களா. மூவ் ஆன் அப்படின்றது தான் என்னுடைய விஷயம். வேறு ஏதாவது பெருசாக நடந்ததுன்னா நிச்சயமாக அதுக்கு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருந்தால் பேசலாம். அவங்க அதை பற்றி ஒரு பெரிய இதுவாக எடுத்துகிட்டு வரல. அவங்க ஏன் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு வரல அப்படின்னா, இதன் பிறகு அவ்வளோதான், வெளியே வந்தாச்சு. இதன் பிறகு அதை பற்றி பேசி என்ன முடிஞ்சிடுச்சு அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு தான் வந்து உள்ளார பூந்து பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, லைக் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ கோல்டன் ரூல்ஸாக லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் கமெண்ட் ஷேர் அதெல்லாம் பண்ணிவிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா, இதெல்லாம் கோல்டன் ரூல்ஸு. ஏன்னா கொஞ்சம் ஜாக்கி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருந்தனால ஐ டோன்ட் வாண்ட் டு. ஏன்னா நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா உங்கள் ஆவி அந்த வெளியில் போச்சுன்னா அதுக்கப்புறம் அது புஷ் ஆகிடும்ன்றதுனால அந்த ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் இடைமறிக்க கூட பாருங்க. சொன்னதுக்கு அப்புறம் பாருங்க 2 பேர் லைக் போட்டாங்க. நான் வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்காங்க, காக்கா தூக்கி போடுவாங்களாம். இந்த பாருங்க, அடுத்து ஒருத்தர் லைக் போடுறாங்க. 3 பேர் லைக் போட்டாங்க. சொன்ன உடனே சொன்ன உடனே லைக் போடா சொல்லி தான் போடணும் பாப்பா. நீங்களா சொல்லு பாப்பா, மறந்துடுறாங்கல்ல, அதனால நான் மறந்து விடாதீர், மறந்தும் இருந்து விடாதீர்.
அப்படின்னு ஒன்று இருக்கா? சரி, ஓகே. சரி, என்ன மாதிரியான ஒரு இம்பேக்ட் இருந்ததுன்னா, நம்ம அதான் சொன்னோம், நம்ம இது வரைக்கும் வந்து பெருசாக அந்த கொண்டாட்டங்கள்லாம் வந்து பார்த்ததில்ல. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 இடத்துல வந்து இந்த ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு குரூப் வந்து வந்து பண்ணுவாங்க. அது அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி நடிச்சுலாம் காட்டுவாங்க. ஆமா, அதை நடிச்சு காமிப்பாங்க. இன்னொன்று அவங்களுடைய பட்டப்பெயரை அங்கே காலி பண்ணுவாங்க. ஆமா, அதை வந்து எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படின்னா ரஞ்சித் அந்த மாதிரி வந்து பாடல்களை போட்டு பண்ணாங்க. டிஜே பிளாக் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. டிஜே பிளாக் நேரில் வந்து இது பண்ணதும் வந்து ஓகே. பட் ஆனால் நீங்கள் விஜய் டிவியை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஒரு விஷயம் என்னன்னா, உங்களை ஒப்பு கொடுத்துட்டு தான் நீங்கள் போகணும். சூடு சொரணை மானம் ஈனம் எதுவுமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு ராஜு அதுதான் சொன்னார், இல்லா மட்டும் கீஷில் பண்ணி அப்படின்ட்டு. யாரு? தர்ஷிகா கிடையாது, தர்ஷா குப்தாவுக்கு சொன்னார். ஆமாம், அந்த மாதிரிலாம் வந்து எல்லாத்தோட பிபி அல்டிமேட் யார் போவாங்கன்னா, ஏற்கனவே செருப்படி வாங்காதவனெல்லாம் எல்லாம் ஒன்றா செருப்படி செருப்படி வாங்கினவங்கெல்லாம் கம்மியாக வாங்கினவங்களாம் ஒன்றா சேர்த்து நிறைய செருப்படி வாங்க அனுப்புறது அப்படின்ட்டு. அதுதான். ஆனால் நீங்கள் சில நேரத்தில் சில விஷயங்களை வந்து உங்களால் நீங்கள் பொது விஷயத்தில் நீங்கள் கலந்தாகணும். இப்போ நீங்கள் பேசுங்க, நானே நிறைய பேசிகிட்டு இருக்கேன் பாருங்க. ஏன்னா உங்கள் குரலை கேட்குறது தான் எல்லாருமே அவளோட இருப்பாங்க. அதுக்காக தான் சொல்லுங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, எனக்கு இயல்பாகவே வந்து கொஞ்சம் பிரியங்கா அவங்களுடைய விஷயங்கள் பிடிக்கும். நான் ஆக்சுவலாக எப்படி நினச்சேன்னா, அந்த ப்ரோமோ அங்கங்கே காட்டினப்ப ராஜு தான் வந்து அவர் பிரியங்காவோடவே சேர்ந்து அதை வந்து பண்றாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். கடைசி பார்த்தா ஒரு சும்மா ஒரு பார்ட்டுக்கு தான் வந்துட்டு போயிருக்காரு. கடைசியா பண்பட்ட ஜாம் ப்ரமோஷனுக்காக வந்தவரை சும்மா வந்து பேமெண்ட் கொடுத்து நீ வந்து ஒரு ஏன்னா ரொம்ப நேரமா பிரியங்காவே பேசினா நல்லா இருக்காது, அதனால நீ கொஞ்சம் பேசினா அது கொஞ்சம் கட் பண்றது வசதியா இருக்கும், அது படபடன்னு பேசிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து முக்கியமா வந்து முத்துக்குமரன், இவரு தீபக், ஜாக்லின், இந்த 3 பேருக்கு சிறப்பு செய்யறது தான் இன்னைக்கு. அடுத்து 16ஆம் தேதி நம்ம 9ஆம் தேதி ஜாக்கி என்ன நினைச்சாங்கன்னா போத்து முடிச்சுட்டு அவ்வளவுதான் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்ல 2 பாகமா போட்டிருந்தாங்கன்னு சொல்லினே இருந்தேன். ஆமா, ஏன்னா சௌந்தர்யாவுக்கான ஸ்பேஸே இல்லாம என்ன ஒரு பிபி கொண்டாட்டம் சொல்லுங்க. சௌந்தர்யா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்து ஜாக்லினுக்கு எல்லாம் வந்து குயின் வின்னர் எல்லாம் போடும்போது அப்ப நான் யாரா, நான் ரன்னர், இப்ப எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அதுக்காக நிச்சயமாக அது வந்து செகண்டு போடுவாங்க அப்படின்னு அதான் 2 எபிசோடு நம்ம ஒரு எபிசோடு தான் பண்ணுறோம். செகண்ட் எபிசோடு இதே மாதிரி ஒரு என்னைக்கு நம்மளால் முடியலையா அன்றைக்கி டப்புன்னு இதை போட்டு விட்டு பார்த்து டப்புன்னு பண்ணிடலாம் அப்படின்றது தான். ரைட்டு. ஸோ ரொம்ப சீக்கிரமாக இருக்கிறதுனால நீங்கள் கமெண்ட்லாம் பெயர்கள் கமெண்ட்டுகள்லாம் வாசிட்டிங்கன்னா வந்தவங்களுக்கு வணக்கம் போட்டால் எப்போனாலும் கைட்டின்னு கிளம்பிடலாம் கபால்னு. சரி சரி, ஓகே. முதல்ல வந்தது ஃபாத்திமா அபு தான். ஏன்னா ஃபாத்திமா அபுக்கு அப்புறம் எதுவும் கமெண்டே வரல இன்னைக்கு. நான் பார்த்துட்டே இருந்தேன், ஏதோ கமெண்ட் செக்ஷன்ல ஏதாவது இஷ்யூவா, ஏன் வரல பயம் இருக்காது அப்படின்னு. என்ன யாரு ஃப்ரேம் கரெக்டா இருக்கா இன்னைக்கு? மேம் நீங்க ஃப்ரேம் தப்பா வச்சாலே எனக்கு என்ன ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பேன். நான் இவ்வளவு நேரம் பேசவே முடியாது. இப்படின்னு அப்படின்னு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பேன். அதனால் நீங்கள் கரெக்டாக வச்சுங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு இப்படி வைக்கணும் முன்னாடி வரணும். நீங்கள் வந்து 6 அங்கே இருக்குன்னு அமுத்துக்கணும். நான் கோமணத்தை எதுக்குடா, அதாவது முட்டிக்கால் தொட அளவு தண்ணி வந்ததுக்கப்புறம் கோமணத்தை அண்ணா காவத்துலேருந்து உருவி கையிலையோ இல்லை தோல்லையோ வச்சுக்கிட்டு இல்லை தலைக்கு மேலே ஆற்றுல வெள்ளம் போனோட தலைக்கு மேலே வச்சுட்டு போனால் ஒரு நியாயம் இருக்குது. என்ன கோமணம் நனையக்கூடாது, அங்கே போய் கட்டிக்கணுன்றதுக்காக 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கோமணத்தை அவுத்து வச்சுக்கிட்டா இன்னும் வாட் இஸ் இது லாஜிக்கு? அந்த மாதிரி எங்கள் ஆள் கேமரா எடுத்துமே அங்கே வச்சிரும். அப்புறம் ஈத்துன்னு வந்து கேமராக்கும் இல்லை மேடம் அந்த மாதிரி இப்போ அதான் அந்த கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் நல்லா இருக்கு ஃப்ரேம். It's really beautiful and looking good, you know. Okay, fine. விடுங்க. So ஃபாத்திமா தான் ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சனி டைவ் வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், லைக் ஒன் ஃபீல்ஸ் லைக் a huge achievement. நம்ம இந்த பிக் பாஸ் பண்ணி முடிக்கிற அந்த விஷயத்தை அவங்க வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னாங்க. மகிழா வந்து கோல்டன் கப்பிள்ஸ்க்கு ஹாய் சொல்லியிருந்தாங்க. இந்த பொண்ணு வந்து மெயில் அனுப்பிச்சிட்டே இருக்கு. இந்த வாட்ஸ்அப்லேயே நம்ம பார்த்து மெயில் அனுப்பிச்சா ஒரு படம் கூட சொல்லியிருந்தாங்க சனி டைவ். எனக்கு என்ன படம்னே தெரியல. திரும்ப மெயிலில் போய் அதை பார்த்து ரெஃபர் படுத்து இதுன்னா டக்குன்னு பேர் அடிச்சோமா டப்புன்னு உடனே, ஏன்னா அதில் தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு படம் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க, தெரியல. ரைட், ஓகே. அதுக்கப்புறம் புவனா இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. ரைட், குட். ஆமாம், அவங்களுக்கு வாட்ஸ்அப் இல்லைன்னு சொன்னாங்க. எஸ். ஸோ புவனா பாலகணேஷ் சொல்லியிருந்தாங்க ஹாய். ஆமாம், புவனா ரொம்ப நாள் கழிச்சு வந்தாங்க. ஆஃப்டர் அ லாங் டைம் கேச்சிங் அப் வித் யூ கைஸ். ஹோப் யூர் ஆல் டூயிங் குட். டேக் கேர் சுதா மேம் அப்படின்னாங்க. தேங்க்யூ புவனா. அண்ட் லேமன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. சுதாவோட ஃபேன் அவங்க.
லேமன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். சுதா எரிமலை எப்படி பொறுக்கும். எதுக்கு உங்களுக்கு கூட தான் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஓகே, சனிடைஸ் இருக்காங்க. ஓ நோ ஐ ஃபீல் என்ன ஃபீல் பெட்டர் சூன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் சனிடே. பிரேம் கோகுல் அவர்கள் வந்து சிவராத்திரிக்கு எல்லாரும் முழிச்சிருப்பாங்களாம் இன்னைக்கு சிவராத்திரி. அதை தான் நான் கேட்டேன். இன்னைக்கு தானே மகா சிவராத்திரி, இன்னைக்கு தானே சிவராத்திரிக்கு. நேற்று ஆடிட்டானே இருந்தாலும் டான்ஸ் ஆடிட்டானே டிங்கிடு டக்குடு இந்த கோயம்புத்தூர்ல. அப்போ அது முதல் நாளா எனக்கு புரியல. இந்த பரமபதம், அந்த பல்லாங்குழி, இந்த டேர்மில் இருந்தவரையிலையும் அந்த தாயக்கட்டை உருட்டி இந்த இது போட்டு விளையாடுறதுலாம் வந்து வெட்டாட்டம் அந்த மாதிரிலாம் விளையாடினவரையிலையும் சிவராத்திரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சிவராத்திரி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் நம்ம அந்த கும்பலில் போய் உட்காந்து வந்து தூங்கிட்டோம். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இவாலாம் எப்படி அங்கே உட்காந்து சிவராத்திரி கொண்டாடுறா அப்படின்ட்டு நெருக்கம். அதாவது அனல் அடிக்குது, எல்லா மூச்சும் விட்டு அவ்வளோ நெருக்கத்துலேயும் போய் உட்காந்து ஏதோ பஜனை அங்கங்கே பாடிருந்தேன். கிடைச்ச இடத்துல உட்காந்து எல்லாம் கிடைச்ச இடத்துல தூங்கிக்கிட்டு என்னென்னோ பண்ணிட்டு இருந்ததுங்க. அப்புறம் இங்கே தூங்குறதுக்கு நம்ம வீட்டுக்கே போய் தூங்கிக்கலாம். நாச்சிப்பே ஸ்ட்ரீட்டில் வந்து பட்டாச்சு. அவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்சு சிவராத்திரி. நம்மளுக்கு அப்புறம் எல்லா நாளும் சிவராத்திரி. அதுவும் முக்கியமாக பிக் பாஸ் ஆரம்பிச்சப்பறம் எல்லாமே சிவராத்திரி தான். அண்ட் எனக்கு அந்த தாயக்கட்டை அந்த பழக்கமும் கிடையாது. அப்போல்லாம் நாங்கள் சிவராத்திரிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பெரும்பான்மை மக்கள் கொண்டாடுறது எதுவுமே நீங்கள் கொண்டாட மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்து பெரிய சரி விடுங்க, படிக்கட்டுமா? ப்ளீஸ் கேரி ஆன். இப்போ 52 பேர் இருக்கீங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. ஏன் பாதி பேர் தான் வந்து லைக் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியலையே. ஓகே சரி. பிரேம் கூகுள் படிச்சிட்டேன் இல்லையா. ரம்யா சொல்லியிருந்தாங்க, ஹலோ ஜாக்கி அண்ட் சுதா, ரைட் டைம் யூ கேம் ஃபார் மீ டிரைவிங் ஃப்ரம் ஒர்க் டு டே கேர் டு பிக்அப் கிட்ஸா. சம்திங் டு ஹியர் வைல் டிரைவிங். லவ் ஃப்ரம் டலாஸ். அங்கே 4:30 மணி ஆகுதான் ஈவினிங்கு. ஜிஜே எப்பவும் போல ஹாய் சொல்லியிருக்கா. லேமன்ஸ் அவங்க வந்து சிரிச்சிருக்காங்க. ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க, ஹாய் சுதா அண்ட் ஜாக்கி, ஹோப்ஃபுல்லி ஆல் குட்ன்னு இருக்காங்க. எஸ். ராதா சக்திவேலும் வந்திருக்காங்க. சாரி. ஹாய் ஜாக்கி ப்ரோ அண்ட் சுதாக்கா, ஐ வில் பி ஏபிள் டு ஜாயின் லைவ் ஃபார் சம் டைம் அண்ட் தென் நீட் டு லீவ் ஆஃபீஸ். தென் ராதா சக்திவேல் டென்ட் வாட்ச் கொண்டாட்டம் பட் வில் ஃபாலோ யுவர் ரிவ்யூ அப்படின்னு போட்டிருக்காங்க. டேக் கேர் கெட் வெல் சூன் என்ன ஃபாத்திமா போட்டிருக்காங்க. தேங்க்யூ ஃபாத்திமா. சன்னி டைவ் சொல்லியிருக்காங்க, எப் ஐ ஹேட் த சான்ஸ் ஈவன் ஆஃப்டர் காலிங் தெம். இங்கே பாருங்க, அவங்களுக்கு சன்னி டேவுக்கு என்னன்னா, அவங்க வந்து ஏப் ஐ ஹேட் தட், அவங்களுக்கும் அதே விஷயம் நடந்துதான். ஒன்ஸ் அவங்கள கால் பண்ணி நான் வந்து லேட் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க அதுக்கு சார்ஜ் பண்ணாங்களாம் சன்னி டைவுக்கு ஃபார் நோ ஷோ அண்ட் ரீஸ்கெட்யூல் த அப்பாயின்மெண்ட். ஓ நீ ஏன் லேட்டாக வந்த அப்பாயின்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு சார்ஜ் போட்டுட்டு காசை கட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அப்பாயின்மெண்ட் ரீஸ்கெட்யூல் பண்ணி கொடுத்தாங்களாம். ஸோ நீங்கள் வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்க வேண்டியது என்ன, அட்லீஸ்ட் காசாவது போடலை இல்லைங்க எங்களுக்கு. இல்லைம்மா, நாங்கள் ஏற்கனவே 18,500 பணம் கட்டியிருக்கோம். 1,185 பவுண்டு என் வீட்டில் நிறுத்தின காருக்கு வாங்கினானுங்க. என்னால் இந்த ஈவனில் மன்னிக்கவே முடியாது. அதுக்கு கேட்டால் இன்னமும் லெட்டரில் பூச்சிட்டு இருக்கானுங்க, கேட்டால் மெயில் அனுப்பிச்சிட்டு இருக்கான்றானுங்க. உண்மையிலே அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, ஓ இவனுக்கு இன்னும் லெட்டரை விட்டு வரலையாடான்ட்டு. ஏன்னா ராயல் மெயிலை மூடக்கூடாதுன்ட்டு இனி லெட்டர் பாக்ஸ். ஏங்க உங்களுக்கு விஷயம் தெரியாதா, எல்லாமே இவன் லெட்டரில் அனுப்பணும். என்னட்டே எங்கள் ஊரில் லெட்டரில் வந்து இவனுக்கு வந்து அமேசான் பிரைம் அது கூட சேர்த்து அமேசான் பார்சல்லாம் வந்து இந்தியன் போஸ்டலில் வந்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த லெட்டர்லாம் ப்ரொஃபஷனல் ஆக்குபை பண்ணி பல வருஷம் ஆகுது அங்கே நம்ம ஊரில். என்னங்க நீங்கள், ஐயோ நீங்கள் இப்போ உங்கள் லெட்டர் பாக்ஸை திறந்தா 20 நாள் 25 நாள் ஆயிடுச்சு இந்த வீட்டுக்கு வந்து கொட்டுது தொப்பன்னு. அதில் தான் இந்த கார் பார்க் இஷ்யூவாக அனுப்பிச்சி வச்சுருக்கானுங்க ஃபோட்டோ எடுத்து. எங்கால் ஒரு சரி விடு. ஓகே படிக்கட்டேன் ப்ளீஸ். சரியா. சன்னி டைவுக்கு இப்படி ஒரு நிலைமைனா, பூனா சொல்லியிருக்காங்க, ஜாக்கி டாக்டர் வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்களாம். இஃப் யூ டோன்ட் கேன்சல் யுவர் அப்பாயின்மெண்ட் 24 hours பிஃபோர் ஆர் நாட் தேர் ஆன் டைம்னா டாக்டர்ஸ் வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணுவாங்க உங்களை வரலன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி. ஐயோ இந்த டயபெட்டிக்ஸ்க்கு வந்து கண்ணு செக் பண்ணுறேன்ட்டு அவனும் லெட்ரு வேணே போடுறானுங்க. நாங்களும் அதை வந்து திரும்ப டே நான் வந்துடுறேன்டா அந்த நேரத்துக்கு வந்து இப்படி எடுறா அப்படிலாம் பார்க்கலான்னு பார்த்தா கொடுக்க மாட்டாங்களே, லெட்டரே அனுப்பிச்சிட்டு இருக்கானுங்க. நீங்கள் ரீஷெட்யூல் பண்ணீங்கன்றான், அப்புறம் உக்கும் சொன்னீங்கன்னா இப்படியே தான் விட்டுட்டு இருக்கானுங்க. அவசரம் இன்னி வரலையும் டேட்டா சொல்ல மாட்டானுங்க. பட் ஆனால் அந்த காலுக்கு வந்து எனக்கு உண்மையிலே இந்த ஊரில் காலை வந்து செக் பண்ணாங்க.
டயபிட்டிஸ்க்கு வந்து இந்த ஃபுட் அது வந்து காயம் இருக்கான்ட்டு ஒரு ஃபுல் செக்கப்பு பண்ணாங்க. ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. அண்ட் அதன் பிறகு வந்து என்ன கெட் வெல் சூன் சொல்லியிருக்காங்க. லேனன்ஸும் ஒன்றும் இல்லையா, எனக்கு கொஞ்சம் இஷ்யூ அவ்வளோதான். அது வந்து எனக்கு சில டைம் அது ரொம்ப அக்ரிவேட் ஆகிடும், அவ்வளோதான். அதனால மற்றபடி ஐ எம் ஃபைன். இன்னும் ஒத்துக்கிட்டு ஊத்துதடி வானோ. இந்த கண்ணாடி வேற இல்லை மேடம் உங்ககிட்ட, நீங்கள் இருக்கீங்க பாருங்க. ஒரு கண்ணாடி எடுத்து வைக்க வேணாமா? கண்ணாடியே போடலாம் பாருங்க. தொக்கா மாட்டிக்கிட்டேன். என்ன குமார் சத்தமா நினைச்சினது இந்த இதுல பேசுவானுங்களே அந்த மாதிரி மாட்டிட்டேன் மேடம். அவசரப்பட்டு குமார் என்னவான் இதுல இல்ல. நான் என்னதான் செய்யறது சொல்லுங்க. ஒரு பொருள் எடுத்தா ஒரு பொருள் கண்ணாடி அதுலயே இருக்கு மேடம். கார்ல அந்த இதுல வச்சோம் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. ஒரு பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது பக்கிங்காம் என்ன பண்றது மேடம்? எனக்கு கண்ணாடி அங்க கண்ணை போட்டு தான் ஓட்டணும், இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. இல்ல அந்த இது இருக்கு கேள்வி அது இல்ல. பொருளை எடுத்தால் எடுத்த இடத்துல வைக்கணும். அடுத்து இன்னொரு கண்ணாடி இருந்தது வீட்டில், அதுவாது எங்கேயாவது வச்சுருக்கீங்களான்னு பார்த்தா அதையும் காணும். என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் வச்சுட்டு வந்து உட்காருங்களேன். நான் ஏதோ சொல்லிட்டேன், தவறாக சொல்லிட்டேன், வந்து உட்காருங்க. முடிஞ்சிடுச்சு, தீந்துடுது, ஓவர். நான் தான் சொன்னேனே மேடம், நீங்கள் வந்து சரி நீங்கள் ஏன் ஒரு மாதிரி டென்ஷன் படுத்துறீங்க? முடிஞ்சிச்சா? ஓவரா? ஆகலை சார், அது கம்முன்னு இருங்க. எரியுது இல்லை, லைட்டு சுவிட்ச் தெரியாமல் ஆஃப் பண்ணிட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே சரி. யாரோடது படித்தேன்? சனி டைம் சொல்லியிருந்தாங்க. ஐ வாட்ச் ஒன்லி த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த பிபி கொண்டாட்டமா அவங்களும். தென் நோ இன்ட்ரெஸ்ட் டு வாட்ச் த செகண்ட் பார்ட்டான். ஐயோ என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நாங்கள் எங்கள் தலையெழுத்து வேற இல்லை. இப்போ எங்களாலே நாங்களே வந்து இப்போலாம் வந்து சரி அது பண்ணுறதுக்கு ஒரு சாக்கு, அவ்வளோதான். சந்திக்கிறதுக்கு ஒரு சாக்கு இல்லைன்னா இவ்வளோ பேர் வந்துருக்க மாட்டீங்க. அதுதான் அது மேட்டர். ஓ ஜோதிலட்சுமி எப்பவும் போல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜாக்கி, ஒன் கொஸ்டின் ஃபார் யூ. பாம்பே கேரக்டர் சொல்லு. வாட் prep talk do you give to Sudha before every live, and how do you give instructions about the show, and what happens behind scenes after the end of the show and how it goes? மறுக்கா சொல்லு. அதாவது லைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது ப்ரிப்பரேஷன் டாக் மாதிரி ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து எப்படி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பீங்க அபவுட் தி ஷோவை பற்றி ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பீங்களா? அண்ட் அப்புறம் வந்து பிஹைண்ட் தி ஸ்கின்ஸ்க்கு இது ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி உண்மையிலே அப்படி சொல்லி உருப்பிடுறதே கிடையாது. உதாரணத்துக்கு மைக் 1 மைக் 2 3 கான்செப்டுக்கு வந்து இந்த இடத்துக்கு இப்படி ஒரு காமெடி வந்து வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒன்று பேசுவோம். ஐ மீன் அது மட்டும் தான் பேசியிருக்கோம், மைக் 3க்கு மட்டும் தான் பேசியிருக்கோம், வேற எதுக்குமே பேச மாட்டோம். அது அவங்க தாட்டு, பேசுறது நான் தாட்டு. இதில் என்னன்னா நடுவில் இவங்க வந்து அந்த விஷயம் பற்றி தெரியாமலே இவங்க ஒரு கதை எடுத்து வருவாங்க. அப்போ நான் தான் அதை வந்து அசமடிக்க கிசமடிக்க எடுத்துட்டு போவோம். மோஸ்ட்லி நான் லைவுக்கு வந்து வராதுக்கு காரணமே இவங்க ஏதாவது உளறி வச்சுருவாங்க. கடைசியில் லைவ் வந்தனிலேருந்து நீங்கள் தான் சொல்லின்னு இருக்கீங்க. ஆமாம், எனக்கு என்னன்னா நான் வந்து இப்போ உளறிக்கிட்டேன். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு கூட யார்கிட்ட சொன்னேன், அதாவது எடுத்த இடத்துல வையின்னு சொல்கிற ஆள் நான். கடைசியில் 4 வாட்டி பர்ஸ் தொலைச்சிருக்கேன். யோசிச்சு பாருங்க, பொருள் எடுத்த இடத்துல வையின்னு சொல்லி கடைசியில் நான் இந்த இவ்வளோ யோகியம் பண்ணி இவ்வளோ திட்டி இவ்வளோலாம் பண்ணி கடைசியில் 4 வாட்டி பர்ஸ் தொலைச்சிருக்கேன். அப்போ நீங்கள் எதை நோக்கி நீங்கள் வந்து சொல்கிறீங்களோ அது உங்களுக்கே அது ஆப்பு வரும் நிறைய இடத்துல. இது ஒன்று. ரெண்டாவது, நான் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன், நான் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மைக் 3K இப்படி சொன்னால் நல்லா இருக்கும்னு ஒன்று சொல்லுவேன் ஷோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஆனால் நடந்த சம்பவங்களில் பேசுகிற விஷயங்களில் டைவர்ட் ஆகி இவங்க வந்து அந்த சொல்கிற இடத்துல கியூவுக்கு நிற்பாங்க. என்னென்னா நல்லா இல்லையா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இதை இங்கே வைங்களேன், அந்த கையை அப்படி ஐயோ இந்த ஆனந்த் வேற அங்கே சுதா வந்து லைவ்ல திட்டிங்கன்னா என்ன திட்டினாம நினச்சிக்கோங்க அப்படின்னாங்க. என்ன இதுதான். சரி சொல்லுங்க. ஸோ என்னாச்சு, இவங்க கியூவுக்கு வந்து நிற்பாங்க வேற. இப்போ நீங்கள் தான் அதை சொல்லணும்னு சொல்கிறீங்களே, எனக்கு மறந்துடும் இந்த பேச்சில். இந்த நீங்கள் தான் என்னது நீங்கள் தான் சொல்லணுமா? அப்போ என்ன எதுக்கு இது வந்தது, இப்போ எதுக்கு மைத்ரி எதுக்கு வந்தது, இந்த இடத்துல எதுக்கு மைத்ரி மறந்துடும். நோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நோ சே. எப்படி கோத்தா அப்படி உங்க அம்மா அப்படிலாம் சரளமாக அப்படி வருதோ அதே மாதிரி தான் இந்த பேச்சுக்கள் எல்லாமே. இட்ஸ் கேஷுவல் டாக், கேஷுவல் ஸ்பீச். கான்செப்ட் நீ பார்த்தா நான் பார்த்தேன், நீ உன் கருத்தை சொல்லு, நீ என் கருத்தை சொல்லு. அப்போ எப்படி உங்கள் 2 பேருக்கும் ஒரே மாதிரியான சிந்தனை ஓட்டம், எண்ண ஓட்டம்னா அதுதான் டியூன் பண்ணுறது.
அது ஒரு மாதிரி அப்படியே பழகிட்டோம். அவங்க என்ன டியூன் பண்ணிடுவாங்க தெரிஞ்சோ தெரியுமா, நான் அவங்கள டியூன் பண்ணி வச்சிருக்கேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். உண்மையிலேயே அதுதான். அதில் என்னன்னா நல்லா கேட்டுக்கங்க, அதில் ஒரு தப்புன்னா மட்டும்தான் அதில் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கும். ஈகோ பார்க்கறது கிடையாது. இது தப்புப்பா அப்படின்னா கரெக்டு, ஆமாம் இல்லை அவன் சொன்னா கரெக்டு. முதல்ல சில நேரத்தில் நான் டெம்பரில் போவேன், அப்புறம் பொறுமையாக சொல்லுவாள், இதை பாரு இதில் என்னன்னா இல்லடி நீ இதில் வந்து முட்டாள்தனமாக யோசிக்கிறனால தானே இது பிரச்சனையே அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஆமாம் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி வரும். அதே மாதிரி அவள் வந்து நான் வந்து மொக்க வாங்கி அவள் வந்து சரிப்படுத்துவாள். ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ அதனால் இங்கே வந்து இந்த உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, பேசிக்கு. இப்போ அவன் நீ வந்து என்னை அழகாக இருக்கிறேன்னு சொன்னால் சிரிச்சிருவேன் நான். பட் அவ கண்ணுக்கு அழகாக இருக்கேன்னு மாற்றி சொல்கிறப்போ ஓகே அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஸோ அதுதான் சே இன் அக்செப்டபிள் வேஸ். ஆமாம், அந்த மாதிரியே கதையாவது அதுதான். மற்றபடி வேற ஒன்றுமே இது வரைக்கும் அப்படிலாம் நாங்கள் யோசிச்சது இல்லை ஜோதிலட்சுமி. வருவோம், நாங்கள் பாட்டுக்கு என்ன எழுதி வச்சிருக்கோமோ அதில் இருக்கிற விஷயங்களை பற்றி பேசணும்னு நினைப்போம், அதில் என்ன நடந்தது அவ்வளோதான். இது எல்லா ஷோக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று போதுன்னா அதை சும்மா ரிப்பீட்டில் திரும்ப ரிவைண்ட் பண்ணி பார்ப்போம், அது எதுக்காகன்றதுக்காக, மற்றபடி நோ. அது அதே மாதிரி இப்போ பேசுகிற இப்போ ஜென்ரிக்காக பேசுகிறோம் இல்லைங்களா டாபிக்ஸ், அதுவுமே அப்படியே உட்காந்து பேச. அதே மாதிரி இந்த அரசியல் கருத்துக்கள் வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரி என்ன திராவிடமும் ஆப்போசிட்டும் வெவ்வேறு துருவங்கள் ரெண்டு பேருமே. பட் ஆனால் அதில் இருக்கிற உண்மை இருக்கிறனால தான் அவங்க கம்முன்னு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க பேசுறதுல உண்மை இருக்கிறனால நான் கம்முன்னு இருக்கேன். இல்லை அதனால அவங்களுக்காக நான் மாற்றி பேசுனதில்லை, எனக்காக அவங்க மாற்றி பேசுனதில்லைன்னு சொல்ல வரேன். அதுவும் வந்து அதே மாதிரி இப்படி தான் பேசணுன்றதை பேசி வச்சும் பண்ணதில்லை. சரி, ஆஃப்டர் த ஷோ என்ன ஆகும் அப்படின்னா லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்து தூங்கிடுவோம். காலை போட சொல்லுவா, போனதும் அதுதான் மொதல் விஷயமா இருக்கும். அங்கே கசகசன்னு இருக்குது கொஞ்சம் நான் அப்படின்னு சொன்ன குத்தம் இப்போ எட்டு வந்து குளிரில் எப்படியா இருந்தாலும் காலை தூக்கி போட்டே ஆகணுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதுதான் மேட்ரு. தட்ஸ் ஆல். அதுக்கு மேலே வந்து இல்லை, அது என்னென்னா சிறிய தடங்களுக்கு பிறகுன்னு முன்னால் ஒரு ஸ்லைடு ஒன்று போடுவானுங்க, அந்த மாதிரி இந்த பூ ரெண்டும் இது பண்ணிக்குவோம், அந்த மாதிரி காலில் வெடிச்சிடும், அவ்வளோதான். தேங்க்யூ ஜாக்கி. அதுதான். எஸ் ஃபஸ்ட்டு ஓகேவா. ஸோ லேமன்ஸ் வந்து அவங்களும் வந்து நானும் லைக் போட்டுட்டேன், பிளெஸ்ஸிங்ஸ் ப்ளீஸ். எவ்வளோ லைக் போட்டிருக்கீங்க? லேமன்ஸ் வந்து பெர்ஸ்பெக்டிவ் அவங்க லைக் போட்டுருங்க. இன்னும் போடு வரட்டும். 70 பேர் தான் இருக்கீங்க. பிளெஸிங் டக்கு டக்குன்னு கொடுத்துற முடியாது. 33 பேருக்கு முதல்ல கொடுத்துருங்க ஜாக்கி. இல்ல கொஞ்சம் இன்னும் ஒரு ரவுண்டா ஆகட்டும், 40 வரட்டும், அப்புறம் டக்குன்னு நம்ம வந்து ஒரு பிளெஸிங்ஸ் கொடுப்போம். கண்டிப்பா ஷூர் பிளெஸிங்ஸ். ஓகே. ஆமா. அண்ட் போனா வந்து திருட்டு போயா கொலை பண்ணவன் அவன்லாம் சாமி பின்னாடி நின்றுட்டு ஆடிட்டு இருக்கானுங்க, பிளெஸிங் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம சொல்றதுல என்ன இருக்குன்னு நான் கேட்கறேன் நான். கண்டிப்பா. ஓகே. அண்ட் போனா வந்து ஷோ பார்க்கலையா, அதனால இனிமே வந்து பார்க்கவும் போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுடைய ப்ரோக்ராம் ஒரு நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தாங்க அவங்க, ஏன்னு தெரியல. அண்ட் பராசக்தி அவர்கள் வந்து வந்தாச்சு, டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க பராசக்தி. அண்ட் ஐ டோன்ட் லைக் பிரியங்காஸ் ஆட்டிடியூட், ஸ்டாப்ட் வாட்சிங் விஜய் டிவி ஷோஸ் தட் ஷி ஹோஸ்ட் ஆஃப்டர் BB5, சச் அன் ஈகோயிஸ்டிக் பர்சனாலிட்டி அப்படின்னு லேமன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லியிருக்காங்க. ஓகே. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், மணிமேகலை பிரியங்கா இஷ்யூவில் கூட நாங்கள் வந்து 2 பேர் பக்கமும் பேசணும். ஆனால் மணிமேகலைக்கு வந்து கம்பு சுற்றினவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்காக வந்து பிரியங்கா செய்கிறது எல்லாம் நியாயமுன்னு சொன்னதில்லை. ஆனால் நிறைய இடத்துல அவங்களுடைய ஸ்பான்டேனியஸான விஷயங்கள், முக்கியமாக என்னென்னா இந்த கார் ஓட்டும்போது பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு லெஃப்ட் ரைட் எல்லாம் நம்ம டக்குன்னு தூக்கி உட்கார வச்சு நம்ம ஓட்டும் தெரியுமா, அந்த மாதிரி வேலையை தான் அவங்க பண்ணாங்க ஆக்சுவலி. எஸ், ஆமாம். ஓகே. அண்ட் சனி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ஸ்ப்ரிங் ஃபால் அந்த சேஞ்ச் இந்த சீசன் இருக்கு அதனால கூடன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு உடம்புக்கு. பட் அது இல்லைன்னு நம்ம ஏற்கனவே தெரிவிச்சிட்டோம். ஓகேவா. அண்ட் கார்த்திக் சி அவர்கள் வந்து ஜாக்கினா 110 கார்த்திக் உத்தால இருந்து சௌமியா நவீன் எப்பவும் போல லவ் யூ போத் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களும் வந்து கொண்டாட்டம் வாட்ச் பண்ணலையாம். அண்ட் டேக் கேர் சொல்லியிருக்காங்க அவங்களும் எனக்கு. தேங்க்யூடா. அண்ட் லேமன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லியிருக்காங்க, why live comments are not showing up after the live ends, it's available other shows, am I missing something னு கேட்டிருக்காங்க. இல்லப்பா, உடனே வராது, கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க திருப்பி லைவ் வந்து அது ப்ராசஸ் ஆனப்புறம் நீங்க பண்ணும்போது இதுல இருக்கிற எல்லா கவுண்ட்டுமே லைவ்ல இருக்கும். லைவ்ல வரும். ஆனா நாங்க அதை கட் பண்ணி போடுறோம்ல, அதுல லைவ் வராது. வீடியோ டவுன்லோட் பண்ணி நாங்கள் அதை வந்து 2 பகுதியை பிரித்து போடுறதுல அதில் வராது. நீங்கள் லைவ் பாயிண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து போனா வந்து டவுன் ஸ்டேஸ் அங்கிள் ஆல்சோ செலிப்ரேட்டிங் சிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம்மா. இல்லை இன்னொரு அரை மணி நேரம் இந்த சவுண்டு நாங்கள் இந்த சவுண்டு இந்த அளவுக்கு பேசிட்டு ஒரு ½ hourல நம்ம பேசி முடிச்சிடலாம். ஓகே. எங்களை சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றிகள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேட்டகரியில் டீட்டெயில் இருக்குது, அது மூலமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.